வணக்கம் and welcome to Diamond Home Appliances வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஒரு ஐட்டம் சேமியாவை வச்சு ஒரு ஸ்வீட்டு ஒரு சேவரி ரெண்டும் பண்ண போறோம். சேமியா கேசரி, சேமியா பக்கோடா. ஓகே. ஒரு பாக்கெட் சேமியா வாங்கியிருக்கோம். என்ன பண்றது? ரெண்டுமே பண்ணலாம் அப்படின்னு பண்ணிடலாம். எல்லாருக்குமே ஸ்வீட்டும் எல்லாருக்குமே பிடிச்சது தான். அட் த சேம் டைம் இந்த வெதருக்கு நல்ல கருக்கு முறுக்குன்னு ஒரு மாதிரி குளிர் நாள்ல சாப்பிட்றது கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாகவும் இருக்கு. பக்கோடாக்கு வந்து முன்னாடி சேமியாவை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பிகாஸ் அதுலேருந்து இன்னும் புகை வருது. அதில் வந்து வெங்காயம், 2 பச்சை மிளகா, கடலை மாவு, அரிசி மாவு எல்லாம் போட்டு பிசையணும். கொதிக்க இருந்தால் பண்ணுறது கஷ்டம். அதனால அதை வேக வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கேசரி பண்ணி எடுக்கலாம். நெய் கொடுமா. நல்லா வறுத்த சேமியாவே இப்போலாம் மார்க்கெட்டில் கிடைக்கிறது. இந்த மாதிரி வறுத்த சேமியாவாக வாங்கிக்கணும். அடுத்த ஸ்டெப் முந்திரி எடுக்கணும். அதானே? அதேதான். பாத்தீங்களா எப்படி நான் ட்ரெயின் அப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வீட் செய்யணும்னா முதல்ல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீ அதுக்கு தனியா ஒரு வெசல் தேட வேண்டியது இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டிப். அதேதான். இதுல வந்து நீங்க திராட்சை பழம் வேணுங்கிறவோ திராட்சை பழமும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. வீக்கெண்ட்ஸ் யாரான வரவாளுக்கெல்லாம் கண்டிப்பா இல்லை நம்மளுக்கே ஒரு டிவி பார்த்துட்டு சாயங்காலம் உட்காந்துட்டு ஜாலியா ஃபேமிலியா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் அண்ட் ஒரு ஸ்வீட்டு. சேமியா வந்து நைவேத்தியத்துக்கு நீங்கள் எடுத்துப்பலான்னு கேட்டேன்னா நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ ஏன்னா அது ப்ராசஸ்டு ஒன் இல்லையா. சுவாமிக்கு எப்பயுமே புதுசாக அப்போ பண்ணி அப்போ நைவேத்தியம் பண்ணுறதா தான் இருக்கணும். இதுவும் ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய டிப்பா இருக்கு. நான் நினைச்சேன் ஜென்ரலா ஒரு ஸ்வீட் நம்ம ஆசையா சாமிக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் ஆனா நெய்வேத்தியத்துக்கு சேமியா போட்ட ஒரு பலகாரம் கொடுக்கறது அந்த அளவுக்கு உகந்தது இல்லை. நான் ஜென்ரலா சேமியாவும் எடுக்க மாட்டேன், ஜவ்வரிசியும் எடுக்க மாட்டேன். அப்புறம் உங்களுடைய விருப்பம், உங்க சௌகரியம். ஸோ இது வறுத்தெடுத்து வச்சுட்டோம். சேமியாவை இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். பக்கோடாக்கு எடுத்துருக்கிறதும் இதே அளவு சேமியா தான். ஆல்ரெடி வறுத்தது தான் இருந்தாலும் நெய்யில் ஒரு தடவை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தண்ணி விட்டுறலாம்ப்பா. தண்ணி எந்த அளவு விடலாம்? நல்லா இப்போ நம்ம அந்த கப்பால் ஒரு கப்பு போட்டோம் இல்லையா, இதுக்கு 1.5 கப் கிட்ட தண்ணி விட்டோம். இது நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா தான் சர்க்கரை போடணும். முன்னாடியே போட்டுட்டேன்னா அது வந்து ஒரு மாதிரி முழிச்சுன்னு போயிடும். எவ்வளோ நேரம் ஆகும் ஜென்ரலாக அது வேகிறதுமா? இது சீக்கிரமே வெந்துடும். ஹார்ட்லி ஒரு 3-4 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. ஏன்னா கொதிக்க இருந்ததுன்னா நம்மளால் அதை டச் பண்ணவே முடியாது. பக்கோடாக்கு தேவையான இதெல்லாம் இதில் போட்டுடலாம். கடலை மாவு, நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலை மாவு போட்டிருக்கேன். அரிசி மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். காரப்பொடி 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தனியா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, காரப்பொடி வேற போட்டிருக்கோம். அதில் ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி, கொத்தமல்லி, பக்கோடாக்கு தேவையான உப்பு, 1.5 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஸோ முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதில் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இது நீல வாக்குல கட் பண்ணிக்கலாமா வெங்காயம்? பக்கோடாக்கு எப்பயுமே நீளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்ல மெல்லிஸாக நீளமாக அது பிடிக்கும். ஆக்சுவலி இதையே அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலே அமோகமா இருக்கும் வெங்காய பக்கோடா. ஆமாம், ஆனியன் பக்கோடா. இந்த இதில் இப்போ இந்த சேமியாவை ஆட் பண்ணுறோம். ஓகே, இதுக்கு தான் ஆற வச்சுக்கணும். ஏன்னா கை வச்சு மாமி பிசைறாங்க. சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கிறது கரெக்டாக இருக்கும். சூடா இருக்கா? ஆறிடுச்சா? ஆறிடுச்சு. என்னோட கை இந்த சூடு தாங்கும். நீங்க மேஜிக்லாம் பண்ணுவீங்க, உங்களுக்கு தாங்கும். நாங்க நல்லா ஆற வச்சுட்ட பிறகு தான் பண்ண முடியும். நீங்க நல்லா கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்கோ. ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே பண்ணி இது பண்ணிருங்கோ. ஆறினத்துக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமா ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி, ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய், சுட சுட எண்ணெய். இன்னொரு பொரிக்கிற ஐட்டம்க்குலாம் சூடான எண்ணெய் ஊற்றினா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஆமாம், அது கிறிஸ்பினஸ் ஜாஸ்தி நாள் இருந்துருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஜாஸ்தி எண்ணெய் குடிக்காது. ஓகே, எண்ணெயே விட்டுட்டே இல்லை, எண்ணெய் ரொம்ப குடிக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வத்திடுத்து. அட் த சேம் டைம் நல்லா வெந்துடுத்து. தெரியுறதா? நல்ல வாசனையாகவும் இருக்கு. சுகர் ஆட் பண்ணலாமா? நம்ம சேமியா எடுத்ததுலேருந்து 1.5 பங்கு கிட்ட சர்க்கரை எடுத்துக்கலாம். கேசரி கலர். ஸோ இது சர்க்கரை நல்லா கரையணும். எண்ணெய் சைடில் சுட வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகணும். அதே மாதிரி சர்க்கரை போட்டதுக்கப்புறம் எப்படி நீட்டுன்றதுலாம் இந்த சர்க்கரை வந்து நல்லா கொதிச்சு கெட்டியாகணும். அதுக்கப்புறம் தான் நெய் விட ஆரம்பிக்கும். ஏலக்காய் பொடி கொடுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுருக்கேன். இந்த சைடில் அடுப்பு எண்ணெயை பெருசாக்குறேன். இது நான் கொதிச்சுட்டுனா இது ரெடி. கேசரி நம்ம இறக்கி வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் இந்த சேமியா கேசரிக்கு வந்துட்டு உங்களுக்கு ரவா கேசரிக்கு போடுற அளவுக்கு நெய் வேண்டவே வேண்டாம். ரொம்ப கம்மியாக போட்டேன்னா போதும். ஆர்ட்லி இதுக்கு முன்னாடி வறுக்கிறதுக்கு இதுக்கோசரம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போட்டோம். எண்டில் நம்ம இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டோன்னே போதும். 2 டேபிள் ஸ்பூனில் இது முடிஞ்சிடும். நல்லா ஆனால் வேக வச்சுட்டு பண்ணுங்க. சக்கரை போட்ட கையோடு இது அப்படியே விரைச்சிக்கோ. அதனால் நல்லா முன்னாடி ஃபஸ்ட்டே நல்லா குக் ஆகிடுச்சான்னு கையில் கூட நம்ம தொட்டு பார்த்து செக் பண்ணிட்ட பிறகு சுகர் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் நெய் விடலாம்ப்பா. ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா சுண்டிட்ட பிறகு நெய் விடுறோம். தண்ணி ஆல்ரெடி இதாக எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஸோ அது கொஞ்சம் நல்லா வாட்டரியாக வருது. அது நல்லா அப்சர்வ் ஆகிட்ட பிறகு நம்ம நெய் விடுறோம். ஆக்சுவலி வீட்டில் ஸ்நாக்ஸாக மட்டும் கிடையாது, பேச்சுலர்ஸ் இல்லைன்னா வந்துட்டு ஹாஸ்டலில் தங்கிட்டு இருக்க பசங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு யோசிச்சா கூட சிம்பிளாக கெட்டில்லையே கூட செஞ்சிடலான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஈஸி டிஷ். உங்கள் ஹாஸ்டல் ரூமில் கெட்டில் இருந்துச்சுன்னா இப்போ போய் சேமியா டப்புன்னு வாங்கி டப்புன்னு சமைச்சு அசத்திடலாம். இன்னும் கொஞ்சம் ரகசியமாக செய்ய வேண்டியது இருக்கும். ஸ்மெல் வெளியில் பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து இப்போது வறுத்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம். அடுப்பை அணைச்சிடுறேன். இது ரெடி ஆகிடுச்சு. இது ஆறட்டும். அப்புறம் உனக்கு கப்பில் எடுக்கலாம்ப்பா. ஓகே,
சேமியால கேசரி கமன் தயாராயிடுச்சு. எப்பயும் நீ ஸ்வீட்டை சூடா சாப்பிட்றதுனால ஆரட்டும் ஃபர்ஸ்டே செஞ்சுட்டேன். எனக்காக பாசமா ஃபர்ஸ்டே செஞ்சுட்டாங்க. அது ஆரட்டும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பக்கோடா போடுறதுக்கு என்ன கொதிச்சுட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு நம்ம பக்கோடா போட்டலாமா? போட்டலாம். நல்லா காஞ்சிட்டு ஓகே, இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு சின்ன சின்னதா போடணும். ஆமா, உதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதால ஜஸ்ட் எடுத்து ஒரு லைட்டா சேர்த்து அதுக்கப்புறம் பிரஸ் பண்ணிட்டு போடலாம். சோ இது ஒரு கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். ஆக்சுவலி போன மண்டே செஞ்ச கடிக்கு இந்த பொக்கடா செஞ்சா ஒரு புடி பிடிப்பாங்க வீட்டுல. நல்ல காம்பினேஷனா இருந்திருக்கும். அந்த கடி பிளஸ் இந்த ஒரு பொக்கடா வச்சு ஒரு புடி பிடிக்கலாம். அமேசிங்கா இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே சிம்பிளான ஸ்வீட் நிச்சயமா. ஆனா இந்த சேமியாவோட இது வந்து ஒரு அதாவது நார்மல் ஆனியன் பக்கோடா சாப்பிட்றத விட இதுல வந்து ஒரு கிரன்ச்சினஸ் ஜாஸ்தியா இருக்கும். அதை ஆற வச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். பட் இது இதுல வந்து நீங்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களுடைய சௌகரியம், விருப்பம். அது நம்ம குழந்தைகள் சாப்பிட்றதே எப்படி அவளுக்கு சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஆகட்டும், இவ்வளோ கப்பில் எடுத்து வச்சிடலாம்ப்பா. ஓகே, பார்த்தாலே தெரியும் ஓசை நல்லா அடங்கிடும். அதுக்கப்புறமா எடுத்துக்கணும். ஆக்சுவலி சாப்பாடு வாய் மட்டும் இல்ல, கண்ணு, மூக்கு, அண்ட் தென் நீங்க சொல்ற மாதிரி ஓசை அடங்கிடுச்சு, காது, இது எல்லாமே சேர்த்து சமைக்கிறது தான். மார்னிங் நம்ம சமைக்கும் போதும் ரொம்ப ஃபாஸ்டா செய்வோம். சாமிக்கு ஏதாவது படைக்கிறோம், ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் ஃபாஸ்டா நம்ம செய்வோம். இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட்டில் இருக்கவங்க மட்டும் இருக்காங்க, ரிலாக்ஸ்டா இருக்கும் போதுன்ற போது தான் பார்த்து இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்மெல் பண்ணி பொறுமையாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேமியா கேசரி செய்ய தேவையான பொருட்கள்: வறுத்த சேமியா 1 கப், 1.5 கப் சர்க்கரை, கேசரி கலர், நெய் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு. ஒரு கடாயில் டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துருந்துருவோம். அதே இதில் சேமியா போட்டு நல்லா வறுத்துட்டு 1.5 கப் தண்ணி விட்டு, தண்ணியெல்லாம் சுத்தமாக வத்துற அளவுக்கு அதை நல்லா வேக விட்டு எடுத்துருங்கோ. அதுக்கப்புறம் 1.5 கப் சர்க்கரையை போட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கெட்டியாகிற வரைக்கும் அதை கொதிக்க விடுங்கோ. அப்புறம் அதில் கேசரி கலர் ஆட் பண்ணுங்கோ. ஏலக்காய் பொடி போட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் அதில் விட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணினேன்னா ஜோரான சேமியா கேசரி தயார். சேமியா பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: வறுத்த சேமியா 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, காரப்பொடி 1/2 டீஸ்பூன், தனியா பொடி 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பச்சை மிளகா 2 பொடியாக நறுக்கினது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் நீளமாக பொடியாக நறுக்கினது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்சிருக்கிற சேமியாவையும் அதோட ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஒத்தா மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயை கடாயில் விட்டு நல்லா சூடானதும் சேர்த்து வச்சு பக்கோடாவாக பொரிச்சு எடுத்தேன்னா ஜோரான சேமியா பக்கோடா தயார். ஸோ சேமியா பக்கோடா, சேமியா கேசரி. ஓகே, இது ஆறிக்கு, பட் இது சுட இருக்கு. ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஊதி சாப்பிட்டுக்கிறேன். அண்ணன் தம்பி ஃப்ரம் சேம் ப்ராடக்ட், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு இது நிச்சயமாக பிடிக்கும். ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது பார்க்கும் போதே. அதே போல் அந்த நூலாக இருக்கிறது அது ஒரு தனி அழகு தான் பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. ஜென்ரலாக வந்துட்டு சேமியா சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்குது. அந்த
கிரன்ச்சியா இருக்க மாதிரி இருக்கு அந்த ஃப்ரை பண்ணதுனால. ஓகே, அண்ட் தென் உதிரியான பக்கோடா. மஸ்ட் ட்ரை, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அகைன் எப்பயும் போல மாமி நமக்காக சிம்பிளான ரெசிபி சொல்லியிருக்காங்க. அவங்க கை பக்குவம் எக்ஸலண்டா இருக்கு. இப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மாமி. கண்டிப்பா அதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. Until this is me Kritika and Yogambal Amma telling bye from you all. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. ஒரு கப் சேமியாவுக்கு எவ்வளவு கப் தண்ணீர் எடுக்க வேண்டும் என திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.